வணக்கம். என் பேர் வித்யா. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. நான் எம்காம் பிஎட் படிச்சிருக்கேன். என்னோடய பேருக்கு பின்னாடி எம்காம் பிஎட் போட்டிருக்கேன். சில பேர் என்ன நீங்கள் பெருசாக படிச்சிட்டிங்க, எல்லோரும் தான் படிச்சிருக்காங்க, எம்காம் பிஎட் பின்னாடி போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க. நம்மளோட கூட வரப்போகிறது நம்ம செஞ்ச புண்ணியங்கள் தான். நம்ம செஞ்ச புண்ணியங்கள் நம்ம கூட வரும். அதே போல் நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம படித்த படிப்பு நம்ம பேருக்கு பின்னாடி போட்டுக்கலாம். மற்றதெல்லாம் ஒரு நாளைக்கு இருக்கும், இல்லாமல் போகும். அதனால் படிப்பை நான் ரொம்ப நேசிப்பேன். இந்த டிகிரி கூட கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிகிரி வாங்குறவங்கள பிடிக்கும், கஷ்டப்பட்டு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த டிகிரியை என் பேருக்கு பின்னாடி போட்டு நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். என்ன பெருசாக படித்த, எல்லோரும் தான் படிச்சிருக்காங்க, உன்னை தாண்டி படிச்சிருக்காங்க, எவ்வளவோ பேர் படிச்சிருக்காங்க, இது என்ன பெரிய படிப்பு, நீ என்ன படித்து பெரிய வேலைக்கு போய் சம்பாதிக்கிறியெல்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றிலாம் நான் கவலைப்படல. நான் எப்போதும் படிப்பை நேசிக்கிறதுனால என்னோடய பேர், இந்த பேருக்கு பின்னாடி உள்ள என்னோடய டிகிரியை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அதனால தான் இந்த பேரில் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, மனிதன். மனிதன்னா யார், அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மனிதன் அவங்க உயிர் வாழ்கிறதுக்கு காற்று வேணும், தூய்மையான காற்று. அப்புறம் நீர் வேணும், கண்டிப்பாக தூய்மையான நீர். அப்புறம் அவங்க சாப்பிட்றதுக்கு உணவு வேணும். தட்ப வெப்பநிலைக்கேற்ற உடை வேணும். அவங்க வேலை பார்க்குற இடத்து பக்கத்துலேயே ஒரு இருப்பிடம் வேணும். அது அவங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கணும். அவங்களுக்கு படிப்பு இருக்கணும், பிடிச்ச படிப்பாக படிச்சிருக்கணும், பிடிச்ச வேலையில் இருக்கணும், அவங்களுக்கு நல்ல குடும்பம் இருக்கணும், அளவான குழந்தைகள் இருக்கணும், அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இருக்கணும், தெய்வ நம்பிக்கை இருக்கணும், மனிதநேயம், பற்று, பாசம், பண்பு, அன்பு இதெல்லாம் இருக்கணும், நாட்டுப்பற்று, மொழிப்பற்றுலாம் இருக்கணும், ஒருமைப்பாட்டு உணர்வோடு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுய சிந்தனையோடையும் சுய மரியாதையோடையும் இருக்கணும். அவங்க தான் மனிதன். மனிதன் பிறக்கும்போது அம்மாவோட அரவணைப்பில், அப்பாவோட அரவணைப்பில் வாழ்வாங்க. அவங்க பாட்டி தாத்தாவும் அரவணைப்பாங்க. வளர்ந்த பிறகு இவங்க அவங்கள அரவணைக்கணும். பெற்றோர்கள் பெரியோர்கள் எல்லோரையும் பாதுகாக்கணும். நம்ம கடமையை தவறாமல் செய்யணும். மனித நேயத்தோடு வாழ்ந்தால் தான் அவங்க மனுஷன். எல்லாரும் நல்ல மனிதர்களாக வாழ்வோம். இந்த உலகத்தில் நல்ல பெயரோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.